வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க மலர், இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர். இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல இன்னையோட 2 முக்கியமான த ஹிந்து எடிட்டோரியல்ஸை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க போறோம். இது ஒரு வெரி ஷார்ட் பிரேக் டவுன் தான். இந்த டெய்லி எடிட்டோரியல்ஸோட ரொம்ப டீட்டெயில்டு பிரேக் டவுன் நம்மளோட எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்ல இருக்கு. அந்த வெப்சைட்ல ஒவ்வொரு எடிட்டோரியலையும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அடிப்படையில பிரிச்சு அதோட வொக்காபுலரிஸ், தமிழ் டிரான்ஸ்லேஷன், அப்புறம் சிம்பிளிஃபைடு இங்கிலீஷ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அது மட்டுமில்லாம ஒவ்வொரு சென்டென்ஸோட கான்டெக்ஸ்ட், 5 பாயிண்ட் சம்மரி, எடிட்டோரியல் டோன் எல்லாமே தெளிவா விளக்கப்பட்டிருக்கு. எக்ஸாம் ஸ்டாண்டர்ட்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸும் அந்த வெப்சைட்ல இருக்கு. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அது மட்டுமில்லாம ஸ்கோர் கிளவர் சார்பா டெய்லி பிரீமியம் எடிட்டோரியல் வொக்காபுலரிஸ் பிடிஎஃப்ஸ் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயாவே தர்றோம். இதுல முக்கியமான வொக்காபுலரிஸ்க்கு தெளிவான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா தயங்காம வீடியோவை பாஸ் பண்ணிட்டு பொறுமையா அனலைஸ் பண்ணுங்க. மீனிங் புரிஞ்சதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிச்சு பாருங்க. பிகினர்ஸ் டெய்லி இப்படி ஒரு 6 மாசம் பண்ணீங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் டிராஸ்டிக்கலி இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே பாப்பீங்க. சரி வாங்க, இப்ப முதல் எடிட்டோரியல்குள்ள போலாம். காஸ்ட் டு ஆக்சஸ் ஆன் ஹெல்த் செக்அப் ஃபார் ஒர்க்கர்ஸ். காஸ்ட் டு ஆக்சஸ் தொழிலாளர்களின் ஹெல்த் செக்அப் குறித்து. The opportunity cost of accessing medical care remains high. மருத்துவமனைக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இன்னமும் அதிகமாகவே இருக்கிறது. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்யறதால நாம இழக்கிற இன்னொரு விஷயத்தோட மதிப்பு. இங்க மருத்துவமனைக்கு போறதால தொழிலாளர்கள் இழக்கிற சம்பளத்தை குறிக்குது. The Union Labour Ministry has announced that it will provide a free annual health checkup. மத்திய தொழிலாளர் அமைச்சகம் இலவச வருடாந்திர உடல்நல பரிசோதனையை வழங்கப் போவதாக அறிவித்துள்ளது. To workers aged 40 years or more, 40 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு. Following an existing provision in the new labor codes. புதிய லேபர் கோட்ஸில் உள்ள தற்போதைய விதிமுறைகளை பின்பற்றி. லேபர் கோட்ஸ் அப்படின்னா தொழிலாளர் சட்டங்கள். The program will be implemented. இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். Through the Employees State Insurance Corporation. தொழிலாளர் மாநில காப்பீட்டு கழகமான ESIC மூலம். For workers in hazardous conditions, ஆபத்தான சூழ்நிலைகளில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு, such as handling toxic chemicals, நச்சு ரசாயனங்களை கையாளுதல் போன்ற, or operating heavy machinery, அல்லது கனரக இயந்திரங்களை இயக்குதல் போன்ற வேலைகளில், checkups are mandatory. பரிசோதனைகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. இஃப் இல்னஸ் இஸ் டிடெக்டட், ஒருவேளை நோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால், ESIC ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் டிஸ்பென்சரிஸ் வில் ப்ரொவைட் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். ESIC மருத்துவமனைகள் மற்றும் மருந்தகங்கள் இலவச சிகிச்சை வழங்கும். ஹசார்டஸ் அப்படின்னா ஆபத்தான அல்லது தீங்கானன்னு அர்த்தம். டிஸ்பென்சரிஸ் அப்படின்னா மருந்தகங்கள் அல்லது சிறிய அளவிலான மருத்துவ சிகிச்சை மையங்கள். India already has a few workers' health obligations on paper. இந்தியாவில் ஏற்கனவே காகித அளவில் தொழிலாளர்களின் ஆரோக்கியம் தொடர்பான சில கடமைகள் உள்ளன, இன்க்ளூடிங் அண்டர் த ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948. 1948ஆம் ஆண்டின் ஃபேக்டரிஸ் ஆக்ட் உட்பட. ஒன்லி விதின் ஃபேக்டரிஸ். இது தொழிற்சாலைகளுக்குள் மட்டுமே பொருந்தும். த ESI ஆக்ட் 1948, 1948ஆம் ஆண்டின் ESI சட்டம் அண்ட் த ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோட் 2020 மற்றும் 2020ஆம் ஆண்டின் OSH கோட் எனப்படும் தொழில் பாதுகாப்பு, ஆரோக்கியம் மற்றும் வேலை நிலைமைகள் குறியீடு ஆகியவற்றின் கீழ். ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா கட்டாயமாக செய்ய வேண்டிய கடமைகள் அல்லது பொறுப்புகள். The new program will be financed. இந்த புதிய திட்டத்திற்கு நிதி அளிக்கப்படும். Through the well-endowed ESI fund. நல்ல நிதி ஆதாரம் கொண்ட ESI நிதியத்தின் மூலம். Although the government is still shoring up the number of beds and doctors available via PMJAY M-panel facilities. அரசாங்கம் இன்னும் படுக்கைகள் மற்றும் மருத்துவர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வந்தாலும் PMJAY திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்ட மருத்துவ வசதிகள் மூலம். Well-endowed அப்படின்னா நிறைய வசதிகள் அல்லது நிதி கொண்டன்னு அர்த்தம். Shoring up அப்படின்னா ஒன்றை பலப்படுத்துவது அல்லது அதிகரிப்பது. M-paneled அப்படின்னா ஒரு அதிகாரப்பூர்வ பட்டியலில் சேர்க்கப்பட்ட அல்லது அங்கீகரிக்கப்பட்டன்னு அர்த்தம். At this time, தற்போதைய நிலையில் ஆபரேஷனல் எவிடன்ஸ் சஜஸ்ட் தட், செயல்பாட்டு ஆதாரங்கள் என்ன தெரிவிக்கின்றன என்றால், இன்ஷோர்ட் ஒர்க்கர்ஸ் வில் பி த மெயின் பெனிஃபிஷரிஸ். காப்பீடு செய்யப்பட்ட தொழிலாளர்களே இதன் முக்கிய பயனாளிகளாக இருப்பார்கள். Commendable though the initiative is, இந்த முயற்சி பாராட்டத்தக்கதாக இருந்தாலும் its success is not guaranteed. இதன் வெற்றி உறுதி செய்யப்படவில்லை. Commendable அப்படின்னா பாராட்டத்தக்க அல்லது போற்றத்தக்கன்னு அர்த்தம்.
At present, தற்போது only around 31 crore of 94 crore workers 94 கோடி தொழிலாளர்களில் சுமார் 31 கோடி பேர் மட்டுமே are on the eShram portal eShram தளத்தில் பதிவு செய்துள்ளனர். whose integration with ESIC இந்த தளம் ESIC-உடன் இணைக்கும் பணி is still in its early stages in many states. பல மாநிலங்களில் இன்னும் ஆரம்ப கட்டத்தில்தான் உள்ளது. Labour Minister Mansukh Mandavia also failed to address தொழிலாளர் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இதை பற்றியும் விளக்க தவறிவிட்டார். How a woman working in a garment home unit or as a domestic worker could access the longer maternity leave if she has no employer. வீட்டிலிருந்தபடியே துணி தைக்கும் தொழிலில் ஈடுபடும் ஒரு பெண்ணோ அல்லது வீட்டு வேலை செய்யும் ஒரு பெண்ணோ எப்படி நீண்டகால பேறுகால விடுப்பை பெற முடியும் என்பதை பற்றி. If she has no employer, அவளுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட முதலாளி இல்லை என்றால். மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்னா குழந்தை பிறக்கும்போது பெண்களுக்கு வழங்கப்படும் பேறுகால விடுப்பு. Annual checkups for women பெண்களுக்கான வருடாந்திர பரிசோதனைகளுக்கு also warrant specific medical staff needs. குறிப்பிட்ட மருத்துவ பணியாளர்களின் தேவைகளும் அவசியமாகிறது. Whereas many ESIC camps are crowded, ஆனா பல ESIC முகாம்கள் கூட்ட நெரிசலாகவும் and dominated by men, ஆண்களின் ஆதிக்கம் நிறைந்ததாகவும் இருக்கின்றன. Warrant அப்படின்னா இங்க ஒன்றை அவசியமாக்கிறது அல்லது தேவைப்படுத்துகிறதுன்னு அர்த்தம். As with many of its predecessors, இதற்கு முன்வந்த பல திட்டங்களைப் போலவே the program does not address இந்த திட்டமும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்கவில்லை. The opportunity costs of accessing healthcare மருத்துவ சிகிச்சையை அணுகுவதால் ஏற்படும் opportunity cost-ஐ forcing workers to continue to contend with lost wages. இது தொழிலாளர்களை தாங்கள் இழக்கும் சம்பளத்தை தொடர்ந்து சமாளிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளுகிறது. predecessors அப்படின்னா முன்னையவை அல்லது முன்னோடிகள். contending அப்படின்னா ஒரு கடினமான சூழ்நிலை சமாளிப்பது அல்லது போராடுவது. An ESIC facility may also refer a worker to another center. ஒரு ESIC மையம் ஒரு தொழிலாளியை வேறொரு மையத்திற்கு அனுப்பி வைக்கக்கூடும். If it lacks the resources for specific tests, குறிப்பிட்ட பரிசோதனைகளுக்கான வசதிகள் அந்த மையத்தில் இல்லை என்றால், leading to repeat visits and added time and cost. இதனால் தொழிலாளர்கள் மீண்டும் மீண்டும் செல்ல வேண்டியதிருக்கும், மேலும் கூடுதல் நேரமும் செலவுமாகும். The new program focuses predominantly இந்த புதிய திட்டம் பெருமளவு கவனம் செலுத்துகிறது on non-communicable diseases பரவா நோய்களின் மீது such as diabetes and hypertension சர்க்கரை நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற. predominantly அப்படின்னா பெருமளவு அல்லது முக்கியமாகன்னு அர்த்தம். Heat-related illnesses are not explicitly recognized as occupational diseases under the ESI Act. வெப்பம் தொடர்பான நோய்கள் வெளிப்படையாக அங்கீகரிக்கப்படவில்லை ESI சட்டத்தின் கீழ் தொழில் சார்ந்த நோய்களாக. Whereas construction and agriculture workers, அதே சமயம் கட்டுமானம் மற்றும் விவசாய தொழிலாளர்களே are most at risk of them. இதனால் அதிகம் பாதிக்கப்படும் அபாயத்தில் உள்ளனர். Explicitly அப்படின்னா வெளிப்படையாக அல்லது தெளிவாகன்னு அர்த்தம். Occupational diseases அப்படின்னா வேலை செய்யும் சூழ்நிலையால் ஏற்படும் நோய்கள். Waste pickers and sanitation workers on the other hand, மறுபுறம் குப்பை பொறுக்குபவர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் face greater risk of infectious diseases. தொற்று நோய்கள் தாக்கும் அதிக அபாயத்தை எதிர்கொள்கின்றனர், such as hepatitis and leptospirosis, மஞ்சள் காமாலை மற்றும் எலிக்காய்ச்சல் போன்ற. The scheme offers screening. இந்த திட்டம் பரிசோதனைகளை வழங்குகிறது, but does not mandate proactive vaccination. ஆனால் முன்னெச்சரிக்கையாக தடுப்பூசி போடுவதை கட்டாயமாக்கவில்லை. proactive அப்படின்னா ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பே அதை தடுக்க முன்கூட்டியே செயல்படுவது. The government must meet workers where they are. அரசாங்கம் தொழிலாளர்களை அவர்கள் இருக்கும் இடத்திலேயே சந்திக்க வேண்டும். Through mobile occupational health units, நடமாடும் தொழில் சார்ந்த சுகாதார மையங்கள் மூலம். And as the OSH Code 2020 stipulates for organized workers, and மேலும் 2020 ஆண்டின் OSH சட்டம் அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களுக்காக குறிப்பிடுவது போல, at their places of work, அவர்கள் வேலை செய்யும் இடங்களிலேயே, and provide tokens to compensate them. மேலும் அவர்களுக்கு இழப்பீடு வழங்க டோக்கன்களை வழங்க வேண்டும். For time spent on checkups, பரிசோதனைகளுக்காக செலவிடும் நேரத்திற்காக. Stipulates அப்படின்னா ஒரு நிபந்தனையாகவோ அல்லது சட்டமாகவோ ஒன்றை குறிப்பிடுவது. Compensate அப்படின்னா இழப்பீடு வழங்குவது அல்லது ஈடுகட்டுவது. Otherwise, இல்லை என்றால் any scheme of this nature, இது போன்ற எந்த ஒரு திட்டமும் will not improve upon the already deficient system. ஏற்கனவே குறைபாடுகளுடன் இருக்கும் இந்த அமைப்பை மேம்படுத்தாது. Deficient அப்படின்னா குறைபாடுள்ள அல்லது போதிய அளவில்லாதன்னு அர்த்தம். இப்போ இந்த முதல் எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பார்க்கலாம். இந்த எடிட்டோரியலோட டோன் கிரிட்டிக்கலா இருக்கு. ஏன்னா அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இந்த ஃப்ரீ ஹெல்த் செக்அப் திட்டம் நல்ல விஷயமா இருந்தாலும் அதுல இருக்கிற குறைகளை, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், ஈஸ்ரம் இன்டெகிரேஷன் பிரச்சனை, பெண்களுக்கு தேவையான வசதிகள் இல்லாம இருக்கிறதுன்னு பல விஷயங்களை சுட்டிக்காட்டி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதனால இதை கிரிட்டிக்கல் டோன்னு சொல்லலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது எடிட்டோரியல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட். வொக்காபுலரிஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஃப்ரேசல் வெர்ப்ஸ் இதெல்லாம் மனப்பாடம் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? கவலையே படாதீங்க. கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கோம். இது மூலமா ஒரு தடவை நீங்க படிச்சா அதை நீங்க எப்பவுமே மறக்க மாட்டீங்க. நீங்க படிச்ச ஒரு இன்ஃபர்மேஷனை எப்ப மறப்பீங்கன்னு இந்த ஆப் ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி உங்களை ரிவைஸ் பண்ண வைக்கும். சோ நீங்க படிச்சதை லைஃப்ல மறக்கவே மாட்டீங்க. அப்படியே இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட்டை கிரியேட் பண்ண நாங்க ரொம்ப எஃபர்ட் போடுறோம். சோ உங்களோட லைக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் 5 பேருக்காவது இதை ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. சரி, இப்போ நம்ம ரெண்டாவது எடிட்டோரியலை பார்க்கலாம். நோ டீட்டோர்ஸ் ஆன் தி தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் போஸ்ட் போல் அவுட்கம். நோ டீட்டோர்ஸ், தமிழ்நாடு தேர்தல்கள் மற்றும் தேர்தலுக்கு பிந்தைய முடிவுகள் குறித்து. டீட்டோர்ஸ் அப்படின்னா மாற்றுப்பாதை அல்லது சுற்றி செல்லும் பாதை. இங்க நேரடியான பாதைன்னு அர்த்தம்படுது. அ டிவிகே லெட் கவர்மெண்ட் வித் அலைன்ட் பார்ட்னர்ஸ், ஒத்த கருத்துடைய கூட்டணி கட்சிகளுடன் டிவிகே தலைமையிலான அரசாங்கம் அமைவதுதான் was the only viable post-poll outcome in தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு பிறகு சாத்தியமான ஒரே முடிவாக இருந்தது. வயபிள் அப்படின்னா நடைமுறைக்கு சாத்தியமான அல்லது வெற்றி பெறக்கூடியன்னு அர்த்தம். தி தமிழக வெற்றிக் கழகம் and its leader சி. ஜோசப் விஜய் மற்றும் அதன் தலைவர் சி. ஜோசப் விஜய், who was sworn in as chief minister, ஞாயிற்றுக்கிழமை முதலமைச்சராக பதவியேற்ற அவர், along with 9 ministers from the party on Sunday, கட்சியை சேர்ந்த 9 அமைச்சர்களுடன் took the shortest and straightest route to power. அதிகாரத்தை கைப்பற்ற மிக குறுகிய மற்றும் நேரடியான பாதையை தேர்ந்தெடுத்தனர். sworn in அப்படின்னா பதவி பிரமாணம் செய்து கொள்வது. falling 10 seats short of the 118 seat majority mark, 118 இடங்கள் என்ற பெரும்பான்மை அளவை எட்ட 10 இடங்கள் குறைவாக இருந்த நிலையில் the TVK secured the support of 4 ideologically aligned parties. டிவிகே கொள்கை ரீதியாக ஒத்த 4 கட்சிகளின் ஆதரவை பெற்றது. த காங்கிரஸ் 5 MLAs, சிபிஐஎம், சிபிஐ அண்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆர் VCK 2 ஈச். காங்கிரஸ் 5 MLAக்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அல்லது VCK இரண்டும் தலா 2 MLAக்கள், with the IUML's 2 MLAs taking the tally to 121. மேலும் IUML கட்சியின் 2 MLAக்களுடன் சேர்த்து மொத்த எண்ணிக்கை 121ஆக உயர்ந்தது. ஐடியாலஜிக்கலி அலைன்ட் அப்படின்னா கொள்கை ரீதியாக ஒத்துப்போகிற, டாலி அப்படின்னா மொத்த எண்ணிக்கை. The TVK had soon after its formation, டிவிகே கட்சி உருவான உடனேயே sought to position the Congress and the VCK as ideological partners. காங்கிரஸ் மற்றும் VCK கட்சிகளை தனது கொள்கை கூட்டாளிகளாக நிலைநிறுத்த முயன்றது. That it has now drawn support from them, இப்போது அந்த கட்சிகளிடமிருந்து அது ஆதரவை பெற்றுள்ளது. and the left and the IUML, மேலும் இடதுசாரிகள் மற்றும் IUMLிடமிருந்தும் even though they contested, அவர்கள் போட்டியிட்ட போதிலும் within the திராவிட முன்னேற்றக் கழகம் led coalition, திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணியில் is therefore not out of place. எனவே இது பொருத்தமற்றதாக தெரியவில்லை. கோalition அப்படின்னா அரசியல் கட்சிகளின் கூட்டணி, out of place அப்படின்னா பொருத்தமில்லாத அல்லது இடம் மாறியன்னு அர்த்தம். The alternative mooted by AIADMK leaders, அதிமுக தலைவர்களால் முன்மொழியப்பட்ட மாற்று யோசனை and endorsed by some DMK leaders மற்றும் சில திமுக தலைவர்களால் ஆதரிக்கப்பட்ட யோசனை, அதாவது an AIADMK government propped up by the DMK, திமுகவின் ஆதரவுடன் அதிமுக அரசாங்கம் அமைவது என்பது would have been an immoral exercise, ஒரு நெறிமுறையற்ற செயலாக இருந்திருக்கும். mooted அப்படின்னா விவாதத்திற்காக ஒரு யோசனையை முன்வைப்பது, endorsed அப்படின்னா ஆதரிப்பது, propped up அப்படின்னா முட்டுக் கொடுத்து ஆதரிப்பது, immoral அப்படின்னா நெறிமுறையற்ற அல்லது தார்மீகமற்றன்னு அர்த்தம். இன் எனி கேஸ், எப்படி இருந்தாலும் outgoing சீஃப் மினிஸ்டர் MK ஸ்டாலின், பதவி விலகும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் was against such a farcical twist. இத்தகைய கேலிக்கூத்தான திருப்பத்திற்கு எதிராகவே இருந்தார். farcical அப்படின்னா கேலிக்கூத்தான அல்லது அபத்தமான. Meanwhile, இதற்கிடையில், by demanding written proof of 118 MLAs support, 118 MLAக்களின் ஆதரவுக்கான எழுத்துப்பூர்வ ஆதாரத்தை கோரியதன் மூலம், before inviting the TVK கட்சியை அழைப்பதற்கு முன்பாக, the single largest party, அதாவது தனிப்பெரும் கட்சியான அவர்களை to form the government, ஆட்சியமைக்க, கவர்னர் ராஜேந்திர அர்லேக்கர் ignored the சர்க்காரியா கமிஷன் framework,
ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் சர்க்காரியா கமிஷன் வழிகாட்டுதல்களை புறக்கணித்துவிட்டார், விச் பிரையாரிட்டைசஸ் த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அந்த கமிஷன் தனிப்பெரும் கட்சிக்கே முன்னுரிமை அளிக்கிறது, வித் அவுட்சைட் சப்போர்ட், வெளியிலிருந்து கிடைக்கும் ஆதரவுடன், நெக்ஸ்ட் ஒன்லி டு அ ப்ரீ-போல் அலையன்ஸ், தேர்தலுக்கு முந்தைய கூட்டணிக்கு அடுத்தபடியாக, அண்ட் த சுப்ரீம் கோர்ட்ஸ் ரூலிங் இன் ராமேஸ்வர் பிரசாத் 2006 மற்றும் 2006ஆம் ஆண்டு ராமேஸ்வர் பிரசாத் வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பையும் அவர் புறக்கணித்தார். தட் ஒன்லி த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் கேன் டெஸ்ட் அ மினிஸ்ட்ரி ஸ்ட்ரெங்த், அதாவது சட்டசபையில் மட்டுமே ஒரு அமைச்சரவையின் பலத்தை சோதிக்க முடியும் என்ற தீர்ப்பை. பிரையாரிட்டைசஸ் அப்படின்னா முன்னுரிமை அளிப்பது, ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னா சட்டசபை அல்லது நாடாளுமன்றத்தின் அவையை குறிக்கும். த காங்கிரஸ் ஃபார் இட்ஸ் பார்ட், காங்கிரஸ் கட்சி அதன் பங்குக்கு, ஜம்ப்ட் அட் த ஆஃபர் ஆப்பர்ச்சுனிஸ்டிகலி, சந்தர்ப்பவாதமாக இந்த வாய்ப்பை உடனே ஏற்றுக்கொண்டது, பிளெட்ஜிங் சப்போர்ட் டு த டிவிகே கட்சிக்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்து, அண்ட் கமிட்டிங் டு அன் அலையன்ஸ் மற்றும் கூட்டணி வைக்க சம்மதித்தது, ஃபார் லோக்கல் அசெம்பிளி அண்ட் பார்லிமெண்டரி எலெக்ஷன்ஸ், உள்ளாட்சி, சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களுக்கு. ஆப்பர்ச்சுனிஸ்டிக்லி அப்படின்னா தனக்கு சாதகமான சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளும் விதமாக, பிளெட்ஜிங் அப்படின்னா உறுதியளிப்பது அல்லது சத்தியம் செய்வது. தட் இட் வுட் சோ கேஷுவலி ஜெப்படைஸ், அது இவ்வளவு சாதாரணமாக ஆபத்தில் ஆழ்த்தும், அ டெகேட்ஸ் ஓல்ட் அலையன்ஸ் வித் த டிஎம்கே, திமுகவுடனான பல தசாப்த கால கூட்டணியை, இஸ் அன்சர்ப்ரைசிங், ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஜெப்படைஸ் அப்படின்னா ஆபத்தில் ஆழ்த்துவது அல்லது கெடுப்பது. த பார்ட்டி கண்டெஸ்டட் த 2026 எலெக்ஷன்ஸ் half-heartedly. அந்த கட்சி 2026 தேர்தல்களில் அரைமனதுடன் போட்டியிட்டது. டிவைடட் அட் த டாப், மேலிடத்தில் பிளவுபட்டிருந்தது. அண்ட் தட் ஆம்பிவலன்ஸ் ஷோட் இன் இட்ஸ் ரிட்டர்ன்ஸ். அந்த குழப்பம் அதனுடைய முடிவுகளிலும் தெரிந்தது. இந்த 28 சீட்ஸ் இட் கண்டெஸ்டட், அது போட்டியிட்ட 28 இடங்களில், இட் போல்ட் ஜஸ்ட் 28% ஆஃப் த வோட், அது வெறும் 28% வாக்குகளை மட்டுமே பெற்றது. தி செகண்ட் லோவஸ்ட் ஷேர் விதின் த டிஎம்கே லெட் கோalition. திமுக தலைமையிலான கூட்டணியில் இது இரண்டாவது மிக குறைந்த வாக்கு சதவீதமாகும். ஒன்லி த லேட் என்ட்ரண்ட் டிஎம்டிகே டிட் வர்ஸ். கடைசியாக கூட்டணியில் இணைந்த தேமுதிக மட்டுமே இதைவிட மோசமாக செயல்பட்டது. half-heartedly அப்படின்னா முழு ஈடுபாடு இல்லாமல் அரை மனதுடன், ஆம்பிவலன்ஸ் அப்படின்னா ஒரே நேரத்தில் இரண்டு முரண்பட்ட உணர்வுகள் அல்லது குழப்பமான நிலை. லேட் என்ட்ரண்ட் அப்படின்னா தாமதமாக உள்ளே மணைந்தவர்கள். இட் வாஸ் ஆல்சோ ஷார்ட் சைட்டட், இது ஒரு குறுகிய பார்வை கொண்ட செயலாகவும் இருந்தது. கிவன் தட் திஸ் அலையன்ஸ் ஹெல்ப்ட் த இந்தியா பிளாக், ஏனென்றால் இந்த கூட்டணிதான் இந்தியா கூட்டணிக்கு உதவியது, வின் ஆல் 39 லோக்சபா சீட்ஸ் இன் தமிழ்நாடு இன் 2024. 2024 தமிழ்நாட்டிலுள்ள 39 மக்களவை இடங்களையும் வெல்ல. ஷார்ட் சைட்டட் அப்படின்னா தொலைநோக்கு பார்வை இல்லாத அல்லது எதிர்காலத்தை பற்றி யோசிக்காத செயல். த லெஃப்ட் அண்ட் த விசிகே லென்ட் சப்போர்ட் டு த டிவிகே. இடதுசாரிகள் மற்றும் விசிகே கட்சிகள் டிவிகேக்கு ஆதரவளித்தன, வைல் சைட்டிங் த நீட் ஃபார் அ ஸ்டேபிள் கவர்மெண்ட், ஒரு நிலையான அரசாங்கத்தின் தேவையை சுட்டிக்காட்டி, அண்ட் ரீஐட்ரேட்டிங் தேர் பார்ட்னர்ஷிப் வித் த டிஎம்கே, மேலும் திமுகவுடனான தங்களின் கூட்டணியை மீண்டும் வலியுறுத்தி, அகெயின்ஸ்ட் கம்யூனல் ஃபோர்சஸ். அகெயின்ஸ்ட் கம்யூனல் ஃபோர்சஸ் அப்படின்னா மதம் சார்ந்த அல்லது வகுப்புவாத அடிப்படையில் பிரிவினையை தூண்டும் சக்திகள். தி எலெக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ்ட் தமிழ்நாடுஸ் ஃபர்ஸ்ட் ஹங் வெர்டிக்ட் இன் டெகேட்ஸ். பல தசாப்தங்களுக்கு பிறகு தமிழ்நாடு தேர்தல்கள் முதல் முறையாக யாருக்கும் பெரும்பான்மையில்லாத தொங்கு சட்டமன்ற முடிவை கொடுத்தது. அண்ட் த ரெஸ்பான்ஸ் டு இட், அதற்கான அரசியல் கட்சிகளின் எதிர்வினை என்பது, வாஸ் அ டெஸ்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொப்ரைட்டி அண்ட் பொலிட்டிக்கல் கேரக்டர். அரசியலமைப்பு ரீதியான நேர்மை மற்றும் அரசியல் குணாதிசயத்திற்கான ஒரு சோதனையாக அமைந்தது. ஹங் வெர்டிக்ட் அப்படின்னா தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத தொங்கு நிலை. ப்ரொப்ரைட்டி அப்படின்னா சரியான நடத்தை அல்லது நெறிமுறை. டிஸ்பைட் அன் அவாய்டபிள் டிலே, தவிர்க்கக்கூடிய ஒரு தாமதம் இருந்த போதிலும், அ டிவிகே லெட் கவர்மெண்ட் ஹாஸ் இவென்ச்சுவலி டேக்கன் சார்ஜ். இறுதியாக டிவிகே தலைமையிலான அரசாங்கம் பொறுப்பேற்றுள்ளது. இவென்ச்சுவலி அப்படின்னா இறுதியாக அல்லது முடிவில். இட் இஸ் நவ் இன்கம்பென்ட் அப்பான் மிஸ்டர் விஜய். இப்போது திரு விஜய் அவர்களின் பொறுப்பு என்னவென்றால், டு பில்ட் ஆன் த ஃபவுண்டேஷன்ஸ் லேட் பை திராவிடன் கவர்மெண்ட்ஸ். திராவிட அரசுகள் அமைத்த அடித்தளத்தின் மீது மேலும் கட்டமைக்க வேண்டும். அண்டர் ஹூஸ் ஸ்டீவர்ட்ஷிப், அவர்களின் தலைமையின் கீழ்தான், தமிழ்நாடு ஹாஸ் எமர்ஜ்ட் as ஒன் ஆஃப் த ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் ஆஃப் த இந்தியன் எக்கானமி. இந்திய பொருளாதாரத்தின் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக, பை பிரையாரிட்டைசிங் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், தொழில்துறை வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலமும், அண்ட் சோஷியோ எக்கனாமிக் இக்விட்டி மற்றும் சமூக பொருளாதார சமத்துவத்தை ஏற்படுத்துவதன் மூலமும். இன்கம்பென்ட் அப்பான் அப்படின்னா ஒருவரின் கடமையாக அல்லது பொறுப்பாக இருப்பது. ஸ்டீவர்ட்ஷிப் அப்படின்னா ஒரு அமைப்பை அல்லது அரசை சிறப்பாக நடைமுறைப்படுத்தும் தலைமை பொறுப்பு.
ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் அப்படின்னா முன்னிலையில் இருப்பவர்கள் அல்லது வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளவர்கள். இப்போ இந்த 2வது எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பார்க்கலாம். இந்த எடிட்டோரியலோட டோன் அனலிட்டிக்கல் மற்றும் இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டு எலெக்ஷன்ஸ் முடிவுகளுக்கு அப்புறம் எப்படி கூட்டணி அமைஞ்சது, எந்த கட்சி என்னென்ன முடிவுகள் எடுத்தாங்க, ஆளுநரோட செயல்பாடு, காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடுன்னு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு ஒரு அனாலிசிஸ் கொடுத்திருக்காங்க. அதனால இத அனலிட்டிக்கல் டோன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்காக ஒரு எக்ஸைட்டிங் ஆஃபர் இருக்கு. நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல டெய்லி ஈவினிங் 7 PM எடிட்டோரியல் வொகாப் லீக் குவிஸ் நடக்குது. அன்னைக்கு எடிட்டோரியல்ல இருக்கிற வொகாபை வச்சு நடக்கிற இந்த குவிஸை IPL ஃபார் எடிட்டோரியல் வொகாபுலரினே சொல்லலாம். இதுல மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ் அப்புறம் நிறைய ரிவார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. மிஸ் பண்ணாம நம்ம வொகாப் லீக்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நாளைக்கு உங்களை இன்னொரு எடிட்டோரியல் பாட்காஸ்ட்ல சந்திக்கிறேன். பாய்.